Hi friends, நம்மளோட சேனல்ல PGTRB Zoology, TNPSC Degree Level Zoology prepare பண்ணிருக்கோம். நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது TNPSC Previous Year Question PG Degree Level Zoology. First 25 questions part 1 வீடியோவா நம்மளோட சேனல்ல இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது part 2 வீடியோ. இன்னைக்கு ஒரு 25 questions கிட்ட டிஸ்கஸ் பண்ணிடலாம். Question number 26. Swarming எதில் காணப்படுகிறது? Option C. Nereis. Swarming is seen in Nereis. Nereis வந்து swarmingன்றது என்ன அப்படின்னா ஒரு மெரைன் சர்ஃபேஸ்ல ஓஷன் அல்லது சீல ஒரு நைட்டு ஒரு சம்மர் நைட்டு காப்புலேஷனுக்காக ஃபிமேல் அண்ட் மேல் ரெண்டு பாலினமுமே நீரிஸ்ல மேல வந்து கேமெட்ஸை ரிலீஸ் பண்றாங்க. காப்புலேஷன் முடிஞ்ச உடனே மேல் அண்ட் ஃபீமேல் நீரிஸ் இறந்துரும். இந்த புது எக்ல இருந்து புது நீரிஸ் தான் வளர்ந்து வரும். இததான் ஸ்வர்மிங் சொல்றாங்க. Question number 27. உண்மையான உடற்குழி எதில் காணப்படுகிறது? True coelom is found in answer Hirudinaria. Hirudinaria வந்து எந்த ஃபைலம் அப்படின்னு பார்த்தோம்னா Annelida. Annelidaல இருந்து தான் ட்ரூ சீலமே ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபைலம் எல்லாமே ஹையரார்கி படி எழுதணும்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபைலம் எல்லாமே வந்து சூடோசீலம் ஏசீலமா தான் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் ஏ ஆஸ்கரிஸும் ஆப்ஷன் சி ஆன்சைக்ளோஸ்டோமாவும் சூடோசீலமேட்ஸ் ஃபால்ஸ் சீலம் தான் அதுல இருக்கு. சி அனிமோன் வந்து நைடீரியா. சி அனிமோன் வந்து ஜெல்லிஃபிஷ் மாதிரி நைடீரியா. அதுல வந்து ஏசீலமேட்ஸ் அதுல சீலமே கிடையாது. அந்த ஹையரார்கி படி ஃபைலம் நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா இது ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். Question number 28. தட்டை புழுக்களில் உள்ள ஒட்டுண்ணி தகவமைப்புகள். Parasitic adaptations of flatworms is flatworm வந்து நம்மளோட ஒரு ஹியூமனோட இன்டெஸ்டைன்ல இருக்கும்போது anaerobic respiration தான் பண்ணுது. secretions of anti enzymes digestive enzymes போய் அதை பாதிக்காத வரை இது ஒரு anti enzymes செக்ரீட் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணிரும் டைஜஸ்டிவ் என்சைம்ஸ்ல உள்ள அசிடிட்டி எல்லாத்தையும். அதனால அதால ஈஸியா வாழ முடியும். ரெசிஸ்டன்ட் கவரிங் கியூட்டிக்கல் இன்டெகுமெண்ட் எல்லாமே வச்சிருக்கும். அந்த பிளாட்ஃபார்மை சுத்தி நல்ல ஒரு கவரிங் இருக்கும். அதனால எந்த ஒரு என்சைமோ இல்ல எந்த ஒரு டைஜஸ்டிவ் ஜூஸோ பிளாட்ஃபார்ம்ஸை கொல்ல முடியாது. ஆன்சர் வந்து ஆல் ஆஃப் தீஸ். இது எல்லா அடாப்டேஷன்ஸுமே இருந்தாதான் அது ஒரு ஹியூமன் இன்டெஸ்டைன்ல ஹூக் போட்டு இருக்க முடியும். இது தவிர நிறைய அடாப்டேஷன்ஸ் வந்து பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருக்கு. என்னென்னு பார்த்தோம்னா அதுகிட்ட ஹூக்ஸ் இருக்கு. ஹூக்ஸ் வச்சு இறுக்கமா பிடிச்சுக்குது. சக்கர்ஸ் அண்ட் ஹூக்ஸ் வச்சு இறுக்கமா பிடிச்சுக்கிறோம். அது மாதிரி ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட டைஜஸ்ட் ஆன ஃபுட்ல இருந்து நியூட்ரியன்ஸ் அப்சர்வ் பண்றதுக்காக இந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை அது மெயின்டைன் பண்ணுது. அதுக்கடுத்து ரீப்ரொடக்ஷன் வந்து ஹெர்மாஃப்ரோடிசம், அதாவது ஒரே உடம்புல வந்து மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கும். இதனால அது வந்து செல்ஃப் ரீப்ரொடக்ஷனும் பண்ணிக்கலாம், கிராஸ் ரீப்ரொடக்ஷன் இன்னொரு பிளாட்ஃபார்ம் கூடவும் ரீப்ரொடக்ஷன் பண்ணிக்கலாம். இதனால அதுக்கு அதோட ரீப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த அடாப்டேஷன்ஸ்னால பிளாட்ஃபார்ம் வந்து ஈஸியா ஹியூமனோட இன்டெஸ்டைன்ல வாழ முடியும். இது எல்லாமே அடாப்டேஷன்ஸ் தான். Question number 29. விலங்கு வரிசையில் கண்டம் பகுப்பு முறை எந்த தொகுதியில் முதலில் தோன்றியது? மெட்டாமெரிக் செக்மெண்டேஷன் இன் அனிமல் ஹையரார்கி was first developed in the phylum Annelida. எர்த்வார்ம்லாம் சொல்றோம் இல்லையா, அதுலதான் செக்மெண்டேஷன் அதோட பாடி வந்து கோடு கோடா பிரிஞ்சிருக்கும். அது அன்னலிடால தான் ஸ்டார்ட் பண்ணுது. இதுல நம்ம வந்து பார்க்க வேண்டியது டீனோஃபோரா. டீனோஃபோரா வந்து ஒரு ஏசிலோமேட். இதுல எல்லாம் ஸ்டார்ட் ஆயிருக்கவே இருக்காது மெட்டாமெரிக் செக்மெண்டேஷனே. பாடி வந்து செக்மெண்டா பிரிஞ்சே இருக்காது. பிளாட்டிஹெல்மின்தஸ்ல என்ன செக்மெண்டேஷன் இருக்கும்னா அது பாடியவே நம்ம ரெண்டு ஈக்குவல் பார்ட்ஸா பிரிச்சிடலாம். பைலேட்ரல் சிமெட்ரியில நம்ம மெட்டாமெரிக் செக்மெண்டேஷன் பார்க்க முடியாது. அனலிடால மெட்டாமெரிக் செக்மெண்டேஷன் இருக்கும். ஆர்த்ரோபோடாலையும் மெட்டாமெரிக் செக்மெண்டேஷன் இருக்கு.
ஆனா இங்க கேட்டிருக்கிறது கொஸ்டின்ல என்ன இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெவலப்டு அந்த ஹையரார்கி படி ஞாபகம் வச்சிருக்கையில அன்னலீடா ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் தான் ஆர்த்ரோபோடா வரும். அதனால நம்மளோட ஆன்சர் அன்னலீடா. கொஸ்டின் நம்பர் 30. தட்டை புழுக்களில் காணப்படுவது பிளாட்டிஹெல்மின்தஸ் பொசஸ். இப்பதான் நம்ம பார்த்தோம் பிளாட்டிஹெல்மின்தஸ்னா ஃபிளாட்வர்ம்ஸ். ஃபிளாட்வர்ம்ஸ்ல என்ன சிமெட்ரி? பைலேட்ரல் சிமெட்ரி. பைலேட்ரல் சிமெட்ரி. ரேடியல் சிமெட்ரி எந்த ஃபைலம்ல இருக்கும்? அடிக்கடி இதை நம்ம பேசுறோம். ரேடியல் சிமெட்ரி அடல்ட் ஆஃப் எக்கினோடர்மேட்டா. எக்கினோடர்மேட்டா. லார்வல் ஃபார்ம் ஆஃப் எக்கினோடர்மேட்டா பைலேட்ரல் சிமெட்ரி தான். அடல்ட் வந்து ரேடியல் சிமெட்ரி. ஸ்டார் ஃபிஷ் வந்து எக்ஸாம்பிள், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 31. பின்வரும் கூற்றுகளை கவனத்தில் கொள்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபெரமோன்ஸ் பத்தி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. நம்ம இந்த கொஸ்டின் அனலைஸ் பண்ணாலே ஃபெரமோன்ஸ் பத்தி நிறைய நம்ம படிச்ச மாதிரி தான். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 என்ன சொல்லுது அப்படின்னா, pheromones produced by queen of honeybees inhibit the development of their worker ovaries. ஏன்னா ஒரு ஹனிபி மட்டும்தான் எக் ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கணும். அதனால அது ஃபெரமோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி பிஹேவியரலா ஸ்டாப் பண்ணிடுது. மற்ற ஒர்க்கர்ஸோட ஓவரிஸோட வேலையை வந்து ஸ்டாப் பண்ணிடுது. செகண்ட் ஒன், அலார்ம் ஃபெரமோன்ஸ் ஆர் ப்ரொடியூஸ் பை இன்செக்ட்ஸ் ஃபார் டிஃபென்ஸ் பர்பஸ். ஒரு பிரிடேட்டர் வருது, தன்னை சாப்பிட்றதுக்கு இன்னொரு அனிமல் வருது, இல்லை இந்த இடத்துல நல்ல பொருள் இல்லை, பாய்சன் இருக்கு அப்படின்னா ஃபெரமோன்ஸ் வந்து டிஃபென்ஸ் ஃபெரமோன்ஸ் வந்து அது ரிலீஸ் பண்ணும். அதை நம்ம அலார்ம் ஃபெரமோன்ஸ்னு சொல்றோம். தேர்ட் பாயிண்ட் வந்து ஃபெரமோன்ஸ் ஆர் ரிசம்பிள் த ஹார்மோன்ஸ் இன் பீயிங் கெமிக்கல் கோஆர்டினேட்டர்ஸ். ஆமா, ஃபெரமோன்ஸ்ன்றது ஹார்மோன்ஸ் மாதிரியே தான், ஒரு கெமிக்கல் கோஆர்டினேட்டர்ஸ் தான். என்ன ஹார்மோன்ஸ் வந்து பாடிக்குள்ள செக்ரேட் ஆகும், ஃபெரமோன்ஸ் பாடிக்கு வெளியே செக்ரேட் ஆகிறது. ஸ்டேட்மெண்ட் 4, இன்செக்ட்ஸ் ஆர் லைக்லி டு டெவலப் ரெசிஸ்டன்ஸ் டு ஃபெரமோன்ஸ். இதுவும் கண்டிப்பா உண்மைதான். ஸோ ஆல் ஆர் கரெக்ட். Question number 32. கீழ்காணும் வாக்கியங்களை கவனி. Consider the following statements. இது வந்து evolution பத்தி வரும். It was presumed that from Nauplius larva the present day crustaceans evolved phylogenetically. அதான் Nauplius larvaன்றது crustaceanல ஓடுள்ள ஆர்கானிசம் இருக்கு இல்லையா, அதுல ஒரு larval form. இது மூலியமா தான் இந்த நாப்லியஸ் லார்வால இருந்து எத்தனையோ ஆர்கானிசம் எவல்யூஷன்ல வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த அசர்ஷன் வந்து ரொம்ப கரெக்டான அசர்ஷன். The larval stages are useful for finding out the homologies and the affinities among various group. ஆமா, லார்வல் ஸ்டேஜை வச்சே வந்து இந்த ஃபைலமும் இந்த ஃபைலமும் ஒரே மாதிரி தானே இருக்கு, அந்த மாதிரி இந்த லார்வல் ஃபார்மை வச்சே நம்ம ஃபைலோஜெனட்டிக்கலி அதோட ஃபார்மை வச்சே நம்ம அதெல்லாம் ஒரு ஆர்கானிசம்ல இருந்து வந்தது, இதுக்கெல்லாம் ஒரு ரிலேஷன் இருக்குன்னு சொல்லி எவல்யூஷன்ல நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ போத் A and R are true and R is the correct explanation of A. Question number 33. இனத்தொகை அடர்வு அதிகமாகும் போது மாவு வண்டு தோற்றுவிக்கும் களைக்கும் திறன் கொண்ட ஃபெரமோன் எது? ஃபெரமோன்ஸ் பத்தின கொஸ்டின். Which is a dispersal pheromone produced by floor beetle when the population is dense. ஃப்ளோர் பீட்டில்னா மாவுல இருக்கிற வண்டு, அரிசி மாவு, கோதுமை அதுல எல்லாம் இருக்கிற பீட்டில் தான். அது என்ன பண்ணுது, ஒரு அளவுக்கு மேல நம்ம பாப்புலேஷன் ஆயிட்டோம், இனிமே நம்ம பிரிஞ்சு பிரிஞ்சு போய் உணவு தேடணுன்றதுக்காக டிஸ்பர்சல் ஃபெரமோனை ரிலீஸ் பண்ணுது. அந்த டிஸ்பர்சல் ஃபெரமோனுக்கு பேரு ஆப்ஷன் டி, குயினான். இது என்ன சொல்லுவாங்க, பென்சோ குயினான் சொல்லுவாங்க. இன்செக்ட்ல இருக்கிற குயினான் வந்து பென்சோ குயினான். மற்ற ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். கிளைபியூர் வந்து ஆக்சுவலா அது GY, L வராது, GY தான். இது வந்து ஒரு செக்ஸ் ஃபெரமோன். மஸ்கான் வந்து மஸ்க் டீர் இருக்கிற அனிமல்ஸ்ல வர்ற ஃபெரமோன். சிவிட்டோனும் அனிமல்ஸ்ல வர்ற ஃபெரமோன். நம்மளுக்கு கேட்டிருக்கிறது இன்செக்ட்ஸ்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 34. ஃபெரமோன்கள் ஹார்மோன்கள் எந்த வகையில் ஒத்துள்ளன? Pheromones resemble the hormones in. இப்பதான் ஒரு கொஸ்டின்ல பார்த்தோம், ரெண்டுமே ஒரு கெமிக்கல் கோஆர்டினேட்டர்ஸ். ஓகே, கெமிக்கல்ஸ் செலுத்தி நம்மளோட வேலைகளை ஃபங்க்ஷன்ஸை கோஆர்டினேட் பண்ற ஒரு விஷயம் தான் ஃபெரமோன்ஸும் ஹார்மோன்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரெண்டுல வந்து ரெண்டு பேருமே ஒத்து போறாங்க. டிஃபரன்ஸ் என்னன்றது அடுத்து வர கொஸ்டின்ல நான் சொல்றேன். கொஸ்டின் நம்பர் 35. கரையான்கள் சுரக்கும் ஒரு tridecane secreted by termites is an.
aggregation pheromone. Question number 36. Primer pheromoneகள் எதனை பாதிக்கின்றது? Primer pheromoneகள் வந்து behavior தான் பாதிக்கும். நம்ம அந்த honeybee question ஒன்னு பார்த்தோம், statement question. என்ன behaviorனா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு honeybee கூட்டத்துல வந்து ஒவ்வொரு ஒர்க்கரும் என்ன வேலை பார்க்கணும் அல்லது எந்த குவீன் பீ மட்டும்தான் எக் ப்ரொடியூஸ் பண்ணணும் அதெல்லாம் வந்து இந்த பிரைமர் ஃபெரமோன் தான் பார்த்துக்கிடுது. ஓகே. கொஸ்டின் நம்பர் 37. ஃபெரமோன்கள் எங்கு சுரக்கப்படுகின்றது? இதான் அந்த டிஃபரன்ஸ். ஹார்மோன்ஸ் வந்து உடம்புக்கு உள்ள செக்ரேட் ஆகும், எண்டோக்ரைன் கிளான்ஸ். ஓகே. ஃபெரமோன்ஸ் வந்து எக்ஸோக்ரைன் கிளான்ஸ், உடம்புக்கு வெளியே செக்ரேட் ஆகிறது. செக்ஸ் கிளாண்ட் கிடையாது. லிம்பாய்ட் கிளாண்ட்ல இம்யூன் செல்ஸ் தான் செக்ரேட் ஆகும். எண்டோக்ரைன் கிளாண்ட்ல ஹார்மோன் செக்ரேட் ஆகும். ஸோ ஃபெரமோன்ஸ் வந்து எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ். நல்லா சொல்லணும் அப்படின்னா பாடிக்கு வெளியே அப்படின்னால நம்ம செபேஷியஸ் கிளாண்ட்ல செக்ரேட் ஆகும். ஸ்வெட்டோட சேர்ந்து ஸ்கின்ல இருந்து செக்ரேட் ஆகும். ஸோ ஃபெரமோன்ஸ் வந்து எக்ஸோக்ரைன், ஹார்மோன்ஸ் வந்து எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ். Question number 38. ஒரு இன உயிரி சுரக்கும் ஃபெரமோன் நேரடியாக எதனை பாதிக்கின்றது? Pheromones are released by one sex, act directly on the CNS. CNS தான் first attract பண்ணுது. நியூரோ செக்ரேட்டரி செல்ஸ்னு கொடுத்திருக்காங்க அடுத்த ஆப்ஷன்ல. செக்ரேட்டரி செல்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகாது. அது வந்து எதையாவது ஒன்று ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஆல்ரெடி வேற ஒரு பூச்சியில இருந்தோ வேற ஒரு ஹியூமன்ல இருந்தோ ஃபெரமோன்ஸ் ரிலீஸ் ஆகுது. அப்ப எது வந்து அட்ராக்ட் ஆகும், எது வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தா சிஎன்எஸ் தான். Question number 39. ஃபெரமோன்களின் மறுபெயர் என்ன? Pheromones are also called as ectohormones. எக்டோனா அவுட் சைட், இப்பதான் சொன்னோம். எக்டோ ஹார்மோன்ஸ் அவுட் சைட் சுரக்கிறதுனால எக்டோ ஹார்மோன்ஸ் அதை நம்ம சொல்றோம். Question number 40. பெரும்பான்மையான கிரஸ்டேஷியாக்களில் இளம் உயிர் வளர்ச்சியின் போது காணப்படும் இரண்டாவது லார்வா எது? The second larval stage of most crustacean development is. இந்த கிரஸ்டேஷியன் இதோட டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் வந்து நான் போன வீடியோல ஃபர்ஸ்ட் 25 கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போதே சொல்லியிருக்கேன். இப்பயும் சொல்றேன். செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்றது வந்து ஜோயா தான். ஃபர்ஸ்ட் யார் இருப்பா? எக் இருக்கும். கிரஸ்டேஷியன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எக் ஃபார்ம் ஆகும். அதுல இருந்து வர்ற லார்வா என்னது? நாப்லியஸ் லார்வா. நம்ம பார்த்தோம்ல எவல்யூஷன்ல ரொம்ப முக்கியமான லார்வான்னு ஒரு லார்வா பார்த்தோம் இல்லையா, நாப்லியஸ் லார்வா. அதுக்கு அடுத்து இருக்கிறது என்ன அப்படின்னா ஜோயா. ஸோ செகண்ட் ஸ்டேஜ் என்னது? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நாப்லியஸ், செகண்ட் ஸ்டேஜ் என்னது? ஜோயா. தேர்ட் இருக்கிறது தான் மைசிஸ். மைசிஸ். அதுக்கு அடுத்து இருக்குது மெகாலோபஸ், மெகாலோப்ஸ். தென் லாஸ்ட் இருக்கிறது அடல்ட். இத போன வீடியோல மெகாலோப்ஸ் என்ன சொல்லிருப்பேன்? அடல்சன் ஸ்டேஜ்னு சொல்லியிருப்பேன், அல்லது போஸ்ட் லார்வல் ஸ்டேஜ்னு இதை நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நாப்லியஸ், செகண்ட் ஜோயா, தேர்ட் மைசிஸ், அடுத்து மெகாலோப்ஸ், அடுத்து அடல்ட். செகண்ட் ஸ்டேஜ் ஜோயா. Question number 41. முத்து எதுவாக சுரக்கப்படுகின்றது? இந்த முத்து பத்தி pearl is secreted as. pearl என்ன அப்படின்னு வந்தாலே நீங்க நாக்ரே தான், நாக்ரே, நாக்ரியஸ் அந்த ஸ்பெல்லிங் உள்ளதுதான் நீங்க வந்து பார்க்கணும். சாலிடாவே செக்ரேட் ஆகணும்னா ஆகாது, ஜெல்லா செக்ரேட் ஆகணும்னா ஆகாது. நாக்ரேனா ஒரு விதமான லைன் மாதிரி, ஒரு விதமான ஓட்டுத்தன்மையோட தான் அது ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆகி பேர்லா வந்து அது மாறும். டாரிஸின் மறுபெயர் என்ன? டாரிஸ் இஸ் அதர்வைஸ் கால்ட். நம்ம மறுபெயர் எல்லாமே போன வீடியோல பார்த்தோம், ஒரு 10 பார்த்தோம். போர்ச்சுகீஸ் மேன் ஆஃப் வார் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே பேஜ்ல வேணாலும் எழுதி வச்சுக்கோங்க. Question number 42. டாரிஸின் மறுபெயர் சி லெமன். சி லெமன். சி ஹேருக்கு அப்ப என்ன கொஸ்டின்ல வரும்? ஒருவேளை சி ஹேர் நம்ம பார்க்கணும்னா அதோட கொஸ்டின் வந்து அப்ளைசியா. இந்த ஆர்கானிசமோட இன்னொரு பேர் தான் சி ஹேர். ஆப்பிள் ஸ்னெயில வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பைலா குளோபஸா. இது ஒரு ஸ்னெயில் மாதிரி தான், பைலா குளோபஸா. சி மசில் வந்து மைட்டிலஸ். நம்ம அதர் நேம்லாம் போனது வீனஸ் பாஸ்கெட்லாம், வீனஸ் ஃப்ளவர் பாஸ்கெட்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த பேஜ்ல இந்த அதர் நேம்ஸையும் எழுதி வச்சுக்கோங்க.
Question number 43. முத்து தொழில் வள தந்தை எனப்படுபவர் யார்? Who is the father of pearl industry? கொக்கிச்சி மிக்கிமோட்டோ. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த pearl செய்யறது வந்து வளர்ந்தது வந்து ஜப்பான் நாட்டுல தான். இதை கண்டுபிடிச்சவர், இப்படிதான் பண்ணணும்னு சொல்லி கண்டுபிடிச்சவர் வந்து கொக்கிச்சி மிக்கிமோட்டோ. Question number 44. மெல்லுடலிகளின் தகவமைப்பு பரவல் எதன் மாற்றமைப்பாக அறியப்படுகிறது? Adaptive radiation in mollusca is studied on the modification of. இந்த கொஸ்டின் எனக்கு ஸ்டார் கொஸ்டினா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அடாப்டிவ் ரேடியேஷன் வந்து ஷெல்லை வச்சும் நம்ம பார்க்கலாம். ஒரு இடத்துக்கு போகல அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னோட ஷெல் அது மொலஸ்க் வந்து மாத்திக்கிறோம். அதே நேரத்தில் மேண்டில் வச்சும் நம்ம படிக்கலாம் அடாப்டிவ் ரேடியேஷனை. ஸோ ஷெல் ஆர் மேண்டில் தான், ஷெல் அண்ட் மேண்டில் தான். இதில் எது நீங்கள் டிக் பண்ணாலும் கரெக்டான ஆப்ஷன் தான். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் நீங்கள் பார்க்குறீங்க எக்ஸாம் ஹாலில் அப்படின்னா நீங்கள் இதில் எது ரொம்ப கரெக்டுன்னு பார்த்து டிக் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் ஆன்சர் கீ வரும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஷெல்லு தான் டிக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆன்சர் கீ வரும்போது நம்ம திரும்ப கூட அதை பியும் இதுக்கு ஆன்சர் தான் சொல்லி நம்ம படிச்சிருக்க புக்ஸு எதுலையாவது இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து நம்ம வந்து அதை கவுண்டர் செக் பண்ணிக்கலாம். ஆன்சர் கீயை டென்டேட்டிவ் கீழே விடுறாங்க இல்லையா, அப்போ நம்ம அதை வந்து சரி பண்ணிக்கலாம். ஸோ இதில் ரெண்டுமே ஆன்சர். பட் நீங்கள் ஏதாவது ஒன்று தான் உங்களோட ஓஎம்ஆர் ஷீட்டில் டிக் பண்ணணும், அல்லது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் நீங்கள் கொடுக்கணும். கொஸ்டின் நம்பர் 45. கீழ்கண்ட துளையிடும் ஸ்பாஞ்சுகளில் எது சிப்பி படுகைகளை அதிகம் பாதிக்கிறது? Which of the following boring sponges cause great harm to oyster beds? கிளியோனா. எக்கனாமிக் ஜுவாலஜியில் ஒரு ஆயிஸ்டர் எப்படி வளர்க்குறோம், ஒரு பேர்ல் எப்படி செய்கிறோம், அது எவ்வளோ எக்கனாமிக்கலாக எவ்வளோ யூஸ்ஃபுல், இதெல்லாம் படிக்கிறோம் இல்லையா. ஒரு போல்ட்ரினா முட்டை எவ்வளோ எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்ஸ், நியூட்ரியன்ட் இம்பார்ட்டன்ஸ் அதில் என்ன, இதெல்லாம் படிக்கும்போது அதில் எதெல்லாம் அதுக்கு டிசீஸ் உண்டாக்குது, எந்த ப்ரிடேட்டர்ஸ்லாம் இருக்குன்றதை கண்டிப்பாக படிக்கணும். ஸோ ஆயிஸ்டர் பெட்டை வந்து போர் பண்ணுற ஸ்பாஞ்சஸ் பேர் கிளியோனா. கொஸ்டின் நம்பர் 46. முதிர் முட்தொலிகள் வெளிப்படுத்துவது. அடல்ட் எக்கினோடர்ம்ஸ் எக்ஸிபிட் ரேடியல் சிமெட்ரி. ஸ்டார்ஃபிஷ் சொல்லியிருக்கோம், எக்கினோடர்ம்ஸ் எக்ஸாம்பிள் ரேடியல் சிமெட்ரி தான். லார்வல் ஃபார்ம் ஆஃப் எக்கினோடர்ம்ஸ் பைபினேரியா. இந்த லார்வல் ஃபார்ம்ஸ்னு ஒரு தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேங்க. லார்வா எக்கினோடர்மோட லார்வா யாரு? பைபினேரியா லார்வா. அது வந்து பைலேட்ரல் சிமெட்ரியை காட்டும். அடல்ட் எக்கினோடர்ம்ஸ் வந்து ரேடியல் சிமெட்ரி தான். கொஸ்டின் நம்பர் 47. மெல்லுடலிகளில் தகவமைப்பு பரவல் எதில் காணப்படுகின்றது? இன் மொலஸ்கா அடாப்டிவ் ரேடியேஷன் இஸ் சீன் இன் கேஸ்ட்ரோபோடா. கேஸ்ட்ரோபோடா வந்து ஆரம்பத்துல மெரைன்ல மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடாப்டிவ் ரேடியேஷன் ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்தவாறு தன்னை மாத்திக்கிட்டு இப்ப வந்து வாட்டரை விட்டு வெளியே கூட இருக்கு. சும்மா டெரஸ்ட்ரியல்ல கூட அதால வாழ முடியும். அந்த அளவுக்கு அடாப்டிவ் ரேடியேஷன் அது பண்ணிருக்கு. மெரைன், அப்புறம் சாதாரண வாட்டர், ஃப்ரெஷ் வாட்டர், டெரஸ்ட்ரியலுக்கும் இப்போ வந்துருச்சு கேஸ்ட்ரோபோடா. கொஸ்டின் நம்பர் 48. முத்துவின் தாய்ப்படலம் எது? த மதர் ஆஃப் த பேர்ல் இஸ். பேர்ல்னு வந்துட்டாலே நான் சொல்லிட்டேன், நாக்ரியஸ் லேயர். டிக் பண்ணிட வேண்டியதான். கொஸ்டின் நம்பர் 49. சிறப்பு தன்மையுடைய முத்துக்களை தோற்றுவிப்பது எது? The most superior quality pearls are produced by. இதுல கொடுத்திருக்கிறதுல மோஸ்ட் குவாலிட்டி வந்து பிங்டடா மார்கரிட்டிஃபெரா தான். எதுக்கு போத் ஏ அண்ட் பின்னு கொடுத்துருக்காங்கன்னா, இந்த பிங்டடா வல்காரிஸ் இருக்கு இல்லையா, அது வந்து இந்தியால அது அதிகமா யூஸ் பண்றோம், நல்ல ஒரு பேர்ல் கொடுத்துட்டு இருக்கு, அதனால சொல்றாங்க. பிங்டடா செமினிட்சி வந்து அவ்வளவா பேர்ல் கல்ச்சருக்கு யூஸ் பண்றது கிடையாது. பட் அதுலயும் பேர்ல் வரும், பேர்ல் கல்ச்சருக்கு அது அவ்வளவா யூஸ் பண்றது கிடையாது. பெஸ்ட் குவாலிட்டின்னு பார்த்தோம்னா பிங்டடா மார்கரிட்டிஃபெரா தான். கொஸ்டின் நம்பர் 50. சிப்பிகளின் இயற்கை எதிரிகள் யாவை? The natural enemy or enemies of oysters is. இது எல்லாமே தான். ஆக்டோபஸா இருக்கலாம், டெவில் ஃபிஷ் அப்படின்றது ஆக்டோபஸ்க்கு இன்னொரு நேம் தான். ஸோ ரெண்டுமே ஒன்று தான். ஈல் ஃபிஷ்ஷாக இருக்கலாம், ஃபிஷ்ஷு, அங்கே இருக்கிற அது இன்னொரு ப்ரான், எது வேணாலும் இதை வந்து சாப்பிடும். அதனால ஆன்சர் வந்து ஆல் ஆஃப் தீஸ். கொஸ்டின் நம்பர் 51. தொன்மையான முதல் முதுகு நாணிகள் எது? The primitive prochordates are. இந்த இடத்துல நம்ம யூரோகார்டேட்டா தான் டிக் பண்ணும். யூரோகார்டேட்டாவோட எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோம்னா ஹெட்மானியா,
ஹெர்மானியா பத்தி யூனிட் 1 வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். யூரோகார்டேட்டா, ஹெமிகார்டேட்டா, செஃபலோகார்டேட்டா இதெல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். யூரோகார்டேட்டா தான் பிரிமிட்டிவ் ப்ரோகார்டேட். Question number 52. வால் முதுகு நாணிகள் எங்கு காணப்படுகின்றது? யூரோகார்டேட்ஸ் ஆர் ஆல் எக்ஸ்க்ளூசிவ்லி, யூரோகார்டேட்ஸ் இப்ப பார்த்தோம் இல்லையா, பிரிமிட்டிவ் கார்டேட், அது மரைன்ல மட்டும்தான் இருக்கும். Question number 53. Gastrozoids எதற்கு பயன்படுகிறது? The gastrozoids are primarily concerned with, gastrozoids ஓட வேலை ஃபீடிங் மட்டும்தான். நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் மாதிரி தான் gastrozoids ஓட வேலை, ஃபீடிங் மட்டும்தான். ஸோ ரிமைனிங் வந்து அடுத்த பார்ட்ல பார்ப்போம். தேங்க்யூ.